ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மந்திரம் டைப்பான ஒரு வீடியோவை உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மந்திரம் சம்மந்தமாக போட்டது. ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ போடலாமே இந்த வீடியோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரையாவது விரும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்ன முதல் நாளே உங்களுக்கு மாற்றம் தெரியும். இந்த மந்திரம் நீங்கள் தினமும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ உங்களுடைய திருமணம் ரொம்ப வேகமாக நடைபெறும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி நீங்க யாரை விரும்புனீங்களோ அவங்களவே திருமணம் பண்ணுவீங்க. அதாவது நீங்க விரும்புற பர்சனும் உங்களை விரும்பிட்டு இருக்கணும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பிரச்சனை உங்க ரெண்டு பேரை தவிர மத்தவங்க உங்களை பிரிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இதுவே ஒன் சைடு லவ்வா இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகுது. இதுவே நீங்க ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற துணை உங்களுக்கு அமைவாங்களே தவிர நீங்க விரும்பினவங்க அமைய மாட்டாங்க. ஸோ நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லி பாருங்க, ரொம்ப வேகமா ரிசல்ட் கிடைக்கும். தினமும் இந்த மந்திரம் சொல்லணும். இந்த மந்திரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் மாதிரி, ஒரு பாடல் மாதிரி, ஒரு தியானம் மாதிரி சொல்லணும். இந்த மந்திரத்துக்கு கவுண்டிங் முக்கியம் கிடையாது. மந்திரத்தை மனசுல நிறுத்தி பொறுமையா மெதுவா இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளாரையா இல்லாட்டி வாய் விட்டு நீங்க மெதுவா சொல்லணும். அப்படி சொல்லிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சொன்ன முதல் நாள் ஒரு 10 நிமிடங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நெற்றி கண் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மூன்றாவது கண் பகுதி, புருவம் ரெண்டுத்துக்கு நடுமத்தி பகுதி, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உறுத்தல் உருவாக ஆரம்பிக்கும். இதை வைத்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தோட சக்தி எந்த அளவுக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களால வந்து தினமும் சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் சொல்லணும். அப்படி நீங்க சொன்னாலுமே நீங்க விரும்பின மாதிரியான திருமண வாழ்க்கை அமையும். நீங்க உங்க மனசுக்கு பிடிச்சவங்களே திருமணம் பண்ண முடியும். குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை, அதாவது உங்க ரெண்டு பேரை தவிர இந்த உலகமே உங்களை எதிர்த்தா கூட நீங்க விரும்பினவங்களே திருமணம் பண்றதுக்கான வழிகள் அனைத்துமே அமையும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் யாரையும் விரும்பலைங்க, எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வேணும், நான் நினைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு வரன் அவங்களுக்கு அமையும். இப்ப நம்ம இந்த மந்திரம் பார்க்கலாம். தினமும் காலையில மற்றும் மாலையில 2 நேரமும் மந்திரம் சொல்லணும். ஒரு 10 நிமிடங்கள் இதுக்கு ஒதுக்கோங்க. நல்லா குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தோட வந்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நீங்க இந்த மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் சொன்ன அதாவது காலையிலையும் மாலையிலையும் சொன்ன முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா மந்திரத்தோட உச்சரிச்சு நீங்க பண்ணும்போது மந்திரத்துல மட்டுமே கவனம் வைத்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா உறுத்தல் வர ஆரம்பிக்கும். மூன்றாவது கண் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நம்ம இந்த மந்திரம் பார்க்கலாம்.